ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா தம்ப்நெயில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்சோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் T55. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை என்னவெல்லாம் ஃபீச்சர் தந்துக்கிறாங்க சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோன்னே பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்ச்லாம் தந்துக்கிறாங்க. ஸோ அந்த வாட்சை பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ வாட்ச் மேலே இருக்கிற ஸ்டிக்கரையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தந்துக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வாட்சை ஓரமாக வச்சுட்டு ஸோ பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்னலாம் தந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப் தந்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் தந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாப்போட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே நல்லா தான் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்டாப் தந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற கார்ட்போர்டை வெளியே எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே ஒரு சார்ஜர் தந்துக்கிறாங்க. ஸோ இந்த சார்ஜர் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ சார்ஜரை பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் தான் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பாக்ஸ்லேயும் அதே மாதிரியே இந்த பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தந்துக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை படிக்க மாட்டீங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவல் தான் படிக்கவே மாட்டேன். ஸோ அதனால் இதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான், பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வண்டிலாம் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் சார்ஜ் போகிற அந்த மேக்னெட்டிக் பின் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், மைக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பட்டன் மாதிரி ஒன்று தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தரல. ஸோ ப்ளைனாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் மாற்றுறதுக்கு வண்டி தான். ஸோ மற்றபடி வேறு எந்த பட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா தரலை. இந்த வாட்சில் என்னவெல்லாம் ஃபீச்சர் தந்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்சை ஆன் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் ராங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும் வாட்ச் ஃபேஸஸை. ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறையா வாட்ச் ஃபேஸஸ் தந்துக்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை, அதனாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க இந்த வாட்சுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ ஹார்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த வாட்சை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் காமிக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்டெப், ஹார்ட் ரேட், வெதர், டைலர், அதுக்கப்புறம் ஃபோன் புக், ரன்னிங், சைட் அப், பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், வாலிபால், பைக் ரைட், டென்னிஸ், ஜம்பிங், மியூசிக், ஸ்லீப், கேமரா, டூவல் மூட், மெசேஜ், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், லுக்கிங், ஸ்டாப் வாட்ச், மெனு, ரீசெட், மோர், QR கோட். ஸோ இவ்வளோ ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஒரே வாட்சில் தந்துக்கிறாங்க. இந்த வாட்சோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட ஆப்பில் என்னவெல்லாம் ஃபீச்சர் தந்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸோ உங்களோட டார்கெட் நீங்கள் எவ்வளோ நினைக்குன்னு சொல்லி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செட் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்சில் எத்தனை பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ், உங்கள் வாட்ச் கரண்ட்டில் இருக்கலாம் இல்லை அன்கரண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் வாட்சை ஃபைன் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம், மெசேஜ், கான்டாக்ட், டயல் செட்டிங், ரீசெட் டிவைஸ், அதுக்கப்புறம் வாட்சை ரிமூவ் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் அதர் செட்டிங், அதுக்கப்புறம் OTA அப்கிரேட். ஸோ தேர்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரன், வாக்கிங், அதுக்கப்புறம் பைக் சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீல பார்த்தீங்கன்னா லாகிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோதான். இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் பார்ப்போம். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4 to 5 days இல்லை அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வரும். பட் ஹெவி யூசேஜ்லாம் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 daysலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வரும். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண பொறுத்து தான் இருக்குது.
ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை 1800 பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னா இந்த வாட்சை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வாட்சோட டிசைன் லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்பிள் வாட்ச் என்ன லுக்கில் இருக்குமோ அதே லுக் தான் தந்துக்கிறாங்க. ஸோ டிசைன் கூட பார்த்தீங்கன்னா சேம் ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி லைஃப், பில்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் தந்துக்கிறாங்க. ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் தந்துக்கிறாங்க. அதனால் 2000க்குள்ளே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த வாட்சை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.